Do you live your life without women around you? You can't. You wake up, you need your mom, sister, you need your partner. So just like that. Vanadachi வந்து she comes in my dreams, she comes in my bedroom, she comes in like a shadow. If I see a shadow, I could feel her. இப்போ யாருக்குமே பயம்ங்கிறது பெருசா இருக்குது இல்லை. ஏன்னா இருட்டு, இந்த கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாம நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ரோட்ல 7 மணி 8 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பயமே கிட்ஸ் கிட்டேயே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஹிந்து நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர். அண்ட் இன்னைக்கு பிரைம் வீடியோட இன்ஸ்பெக்டர் ரிஷி சீரிஸோட குழு கிட்ட தான் பேச போறோம். ஸோ ஒரு லைனா எல்லாருக்குமே ஒரு காமன் கேள்வி, அப்படியே உங்களுக்கு ஹாரர்ல ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் எந்த படத்துல இருக்கும் இல்லையா, அதை சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் டு யுவர் கேரக்டர் ஆல்சோ நீங்க அப்படியே லைனா அப்படியே போகலாம். ஸ்டார்டிங். ஓகே, எனக்கு ஹாரர்ல பிடிச்சது வந்து சந்திரமுகி படம். வேட்டையன் பிடிக்கும். என்னோட கேரக்டர் இந்த சீரீஸ்ல வந்து ஆக்சுவலா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அந்த கிராமத்துல இருந்து வந்த ஒரு இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்து இந்த கேஸை முடிக்கிறாரு, எப்படி கடவுளுக்கெல்லாம் ரொம்ப பக்தியோட இருக்காரு. எனக்கு வந்து பிடிச்ச ஹாரர் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி நிறைய இருக்காங்க. பட் அவங்கள சொன்ன மாதிரி எனக்கு சந்திரமுகி லைக் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் ஸ்கேரி, பட் ஆல்சோ நாட் சோ ஸ்கேரி ஆல்சோ. ஸோ அதனால ஐ ஃபீல் ஐ லைக் த இன்ஸ்பெக்டர் ரிஷில என்னோட கேரக்டர் கேத்தி. ஷீ இஸ் ஃபாரஸ்ட் கார்ட் and she gets to protect the forest and take care of the forest. So and the விஷயம் எனக்கு it was new and amazing. Right. So yeah. And Naveen sir? My latest crush is Vanadachi. So Crush. Oh my god. I love her. Right. And yes, என் கேரக்டர் வந்து லைக் சூப்பர் நேச்சுரலா கோஸ்ட் எல்லாம் பிலீவ் பண்ற கேரக்டர் கிடையாது. ஸோ நிறைய கோஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் Vanadachi வந்து she comes in my dreams, she comes in my bedroom, she comes in like a shadow. If I see a shadow, I could feel her. Wow. And she loves me and I love her. We are I always call Nandhini JS and tell that she's haunting me, she's behind me. Yes, he does. She does. And like who all played this role, the contortion pandra, all the girls who have done, they have done a fabulous job. Why? Because and the fabulous job one that affected me in the nights when I was shooting this, when we were shooting in the forest alone, that was very close to me. I could see her here, so I'm in love with her deeply. And I want her always, like kind of thing. But Rishi is a very he's very focused on his job. Our solve and the cases solve பண்ற வரைக்கும் he's not that easy. விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு கேரக்டர். அண்ட் இது சூப்பர் நேச்சுரல் கோஸ்ட் எல்லாம் நம்ப மாட்டான். அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட், காம், கம்போஸ்ட். அண்ட் டென்ஷன் சிச்சுவேஷன்ஸ்ல கூட ஹீஸ் காம். ஃபேஸ்ல எதுவுமே தெரியாது. He's within inside a character where you can't see him around, like stoic. Yeah, so very composed, calm, strong, and smart character. Thank you. And Naveen, your favorite horror character? ஃபேவரட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா I'm a big horror fan from childhood. ஸோ நீங்க வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு பேய் படம் அப்படின்னா கூட பரவாயில்ல, நான் பார்ப்பேன். நான் பார்த்துருவேன். ஐ ரீட் அ லாட் ஆஃப் ஹாரர் புக்ஸ், ஃபிக்ஷன். ஸோ என்னால் பிக் பண்ணவே முடியாது இப்போ. பட் லேட்டஸ்ட் ஃபேசினேஷன் வந்து இந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றதுல ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் வந்து இட்ஸ் பின் வெரி கேப்டிவேட்டிங் ஃபார் மீ. ஸோ மை ஃபேவரட் இஸ் வனரட்சி டூ. And Kumaravel sir? எனக்கு ஹாரர் படங்கள் பிடிக்காது. பார்க்கும் போதும் பயப்படணும், நடிக்கும் போதும் பயப்படணும். ஏதாச்சும் ரொம்ப பயமுறுத்திருக்கும் இல்லையா ஒரு கேரக்டர் சின்ன வயசுல பார்த்தப்ப கூட? செகண்ட் மொழினி சார், செகண்ட் மொழினி காமெடியா இருக்கும். இந்த ஹாரர் டிராக்குலா அந்த படம் எனக்கு ரொம்ப பயமுறுத்தும். ரைட். அண்ட் உங்க கேரக்டர் பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி தான். இது எதுலேயும் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டர். இந்த இதில் இர்ஃபான் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பண்ணுறேன். நடக்கக்கூடிய விஷயங்களை நம்பிக்கை இல்லாமல் விஞ்ஞானபூர்வமாக அணுகிற ஒரு கேரக்டர். ஓகே, ரைட். அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா சார்? யா, ஸோ எனக்கு வந்து நான் பயந்த பேய் படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எக்ஸாசிஸ்ட் தான்.
அண்ட் ரீசெண்டாக ரொம்ப பாதித்த படம் கான்ஜூரிங். Right. யா, ஸோ தட்ஸ் as far as கோஸ்ட் இஸ் கன்சர்ன்ட். நான் வந்து சத்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கேன். அந்த கிராமத்தில் அந்த காட்டு பகுதியில் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர். Sure. Right. And Malini? உருவம்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், மோகன் சார் நடிச்சது. படம் பார்த்து 3 நாள் செம்ம ஃபீவர். ஸோ வெளியில ஒரு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்த சுபாவம் தான். ஒரு சின்ன சவுண்ட் கூட என்னை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனக்கும் ஹாரருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இதுல வந்து நான் ரொம்ப ஒரு இதெல்லாம் போல்டா ஃபேஸ் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கேன். என் கேரக்டர் பேர் சப் இன்ஸ்பெக்டர் சித்ரா லோகேஷ். ரைட். நந்தினி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் உங்களுடைய ஃபேசினேஷன் ஃபார் ஹாரர் எனக்கு தெரியும். லைக் சிவப்புக்கள் மூக்குத்தி ஒரு ஹாரர் கிராஃபிக் நாவலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஹாரருங்கிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ். 2 ஜானர் கொண்டு இருக்கீங்க. ஏன்னா போலீஸ் உடைய உலகமே வந்துட்டு ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஹாரர்ஸ் அவங்க பார்த்து ஆல்மோஸ்ட் நார்மலைஸ் ஆக்கப்பட்ட மனிதர்கள். எஸ். அட் த சேம் டைம் யூ ஹேவ் சூப்பர் நேச்சுரல் ஸ்பெக்டர். கரெக்ட். இது 2 மேரி பண்றது வந்து இட்ஸ் லைக் ஃபார் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ஒரு டேக்கிங் இன்டு நியூ புது உலகத்துக்கு கொண்டு போறது ஒரு ஈஸிங்கிறதால ஒரு இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோர் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இப்போ யாருக்குமே பயங்கிறது பெருசா இருக்குது இல்லை. ஏன்னா இருட்டு, இந்த கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாம, யூனோ நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ரோட்ல 7 மணி 8 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னோ ஒரு எங்கேயாவது போகணும்னா கூட அந்த இருட்டுங்கிறது ரொம்ப ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஜென்ரலாவே கிட்ஸ் வந்து ஒரு பயத்தோட வந்தாங்க. இன்னைக்கு அந்த பயமே கிட்ஸ் கிட்டேயே கிடையாது. இன்ஃபேக்ட் everything is so brightly lit up and they're surrounded by so much information. ஒரு விஷயம் சொன்னா கூட like even magic tricks are broken on YouTube. இது எப்படி பண்ணலாம்னா there is an answer. There is no mystery nowadays. Right. So இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து it is very difficult to spook an audience. It is very difficult to give that scare or a thrill to the audience in the horror zone. So I know that most of them are very skeptical. ஜென்ரலி நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கையோ இல்லை பேய் நம்பிக்கையோ இல்லாதவங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க. முன்னை விட அது ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அந்த பயமும் குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் நான் சொல்றது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நிறைய பேருக்கு வந்து இப்போ நானே வந்து உங்ககிட்ட நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் நான் மொட்டை மாடிக்கு வரும்போது ஒரு பேயை பார்த்தேன்னு சொன்னால் you will think that I'm going through something. You will think that okay, she is depressed, she is mentally unstable. அப்படிதான் நினைப்போமே தவிர you will not believe my story. So I realized that this is what we need. I want to write a story where there is a supernatural and there are all these characters who are not believing it and questioning it. What if I keep both? நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேய் இல்ல அப்படின்னு இருக்கும். They break it in the end like that. But what if we have a conversation of like someone says something, do you believe it or not? And when you trust that person, how much will you believe? So இதை வந்து I wanted to bring it to an investigative story where you have ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ல போகும்போது ஒரு தொடர்கொலைகளை வந்து பண்றது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரட்சின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி யூ கான்ட் ரைட் தட் இன் போலீஸ் ரிப்போர்ட். யூ கான் சே ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். அண்ட் வென் யூ இன்வெஸ்டிகேட் யூ நீட் டு ஹாவ் அ கிளியர் you need to have logical rational mind to do that. So I thought how would it be where ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது சூப்பர் நேச்சுரல் அக்கரன்சஸ் நடக்குது and we are trying to find meaning for that. You want to make sense of that. How is this possible and can it be done by somebody else? அப்படிங்கிறது வந்து it is so much of mystery and suspense in it. So I thought it will hook the audience and it will make them feel invested in the story. Because இன்னைக்கு வந்து அதுவும் especially when it's a 10 episode series, and we want the audience to go from one episode to next. என்ன நடக்குது அப்படின்னு. So I thought this is a great genre, hybrid genre where we can bring both together and I hope it works. And it's very unexplored also. Like நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சப்போ வந்துட்டு எனக்கு ஒரு லீடிங் காப் ஒரு பேய் படத்துல அப்படின்னு யோசிச்சா ஈரம் இஸ் வேர் ஐ கோ பேக். அதுக்கப்புறம் நிறைய பார்க்கல நம்ம அப்படிங்கிறப்போ what I wanted to ask is like why is it the title Inspector Rishi? When I started writing it in 2010. Okay, so the first thing that popped in my head was Rishi's character. He's the one who came up.
and everything else was born after that. So he became the center point of the story. He was more like a Sherlock, or the central character who investigates. So for me, I wanted to create a timeless character where, if it is a film or a he investigates one case, and the next part 2 can be another case, part 3 can be another case. So I wanted a timeless character who, like a like Sherlock, or like all these நான் சின்ன வயசுல இந்த இதெல்லாம் பார்க்கும்போது சுஜாதா சாரோடைய நாவல்ஸ்லாம் பார்க்கும்போது you will have that Ganesh Vasant and Vivek Rupala, நிறைய Naren Vejanti, and so many characters who are, every novel is a new investigation, but the characters are, people remember that character. So I wanted to first create a character like that. And so then, what is the story? Abdin varumbodhu, I brought the supernatural. So who is he in the start aachu? How does he look at the world? And then what are the other characters? So he needs, two trusted, sub-inspectors who are working with him, and what happens between them on the dimensions, all these other characters were born. So that is why this is Inspector Rishi. If at all there is a season 2, it will still be Inspector Rishi, but then we might have a new demon or something else. I might even shift the genre. I don't know. We'll see. Right. And Naveen sir, ரீசெண்டாக வந்துட்டு இது ஒரு எங்களுக்குள்ளே பேசுகிறப்போ போலீஸ் ரோல்ஸ் பற்றி பேசுகிறப்போ இருக்கிற ஒரு நோஷன்னு சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரோல்ஸ், ரீசெண்ட் ரோல்ஸ் அம்முவா இருக்கட்டும், இல்லைனா ஜிகர்தண்டா XXL, விச் ஐ லவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் தேங்க்யூ. இந்த ரெண்டு மாதிரியான காப்ஸ் வந்துட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அட் சேம் டைம் பிரைம் வீடியோட ரீசெண்ட் போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் லைக் வதந்தி, இல்லைனா முன்னாடி சுழல் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு 10 எபிசோட்ஸ்க்குள்ள ஒரு கேரக்டரை சார்ட் பண்ணுறப்போ வி ஆர் இன்வெஸ்டிங் ourselves இந்த இது. பட் இந்த மாஸ் மசாலா காப்புங்கிறது வந்துட்டு இட் ஃபீல்ஸ் லைக் யாருக்குமே நோபடிஸ் இன்ட்ரெஸ்டட் எனிமோர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. Do you agree that, like, first வந்துட்டு இந்த this in both, for example in Ammu as well as in Jigadana XX, playing an offbeat cop, he's not just doing a regular thing. In OTT, you're getting a space for 10 episodes to explore a character. Do you think people are more liking when such characters are being explored? Yeah, people are like they are liking these characters because the directors have worked with, they are very closer to reality with the characters. And the character explore பண்ணும்போது like இன்னும் எவ்வளோ டீப்பாக போக முடியும். Okay, I've been given the same role, same cop dress, costumes and all, but விதமா like how police people behave, ஒரு கேரக்டர் ஒரு தனியாக இண்டிவிஜுவலுக்கு ஒரு யூனிக் திங்ஸ் இருக்கும், bad, good and everything. So I think Ammu somewhere it was a reference in the real life of people where I have seen people doing that. And Jigardanda is like madness. Inspector Rishi is very intellectual character where I feel so proud and happy that I got this opportunity to play. Because Nandhini ji, when she approached me with the pitch deck, by seeing the pitch deck only I got blown away. Oh, this script is for me? Nice. Thank you. I said, thank you God. Because the approach was so good, the pitch deck was done so well, and the character, especially layers area character. See, or investigation or case or murder kaga vanda or police officer, and he has his own baggage of his life. Adai daandi ellare kuda edutittu poi yaru nambame he's trying to solve the case. So நிறைய layers இருக்கு. And main thing என்னன்னா, ரிஷி கூட இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு. These characters are so well written, and these characters are taking the story with Rishi. As an actor, for me, I felt it was little difficult in sense like a thought process. Thought lo konja difficult in this, but when I met her, within 2 hours she opened the gates. Come on, you are Rishi, just go for it. From then till now, he's with me as a character where I still love him, that the person he is. So I'm like super excited now. Sunaina, your OTT debut was way back in 2018 in a series directed by Nandhini, right? Yeah. So which was before the OTT boom that we all witnessed during the pandemic and stuff. Yeah. And as someone who has been in Tamil for over 16 years, I guess, women characters எழுதுறதுக்கு feature films la vandu it has evolved over the last 15 years, but still we have not reached a place where we can confidently say that great characters are still being written consistently. Or
when it comes to OTT, do you think the format of OTT is giving creators that with to explore more women characters? Do you think that இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? Are you seeing such a change happening in the OTT space? And the change when not only I'm seeing it in the OTT space, but also actually the audience demand பண்றாங்க. Right. The audiences are like, இந்த ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து இன்னும் நீங்க பெட்டரா கொடுக்கலாம் ஒரு கேரக்டர்ஸ். They are sort of like demanding it from directors. Okay. So there are a lot of creators who still underestimate the audience, but audiences அவங்க வந்து they are very smart and they you really can't like fool them. So you have to give them something which is very solid and which is something relatable at least, or not at least relatable, and of course like for commercial films you sort of like give the thing of like entertainment. So I do see that change in films now, but in the விஷயம் வந்து OTT-ல முன்னாடியில இருந்து இருந்தது. So the credit goes to creators who came first, like who were the first ones who sort of started writing and making different series, and Nandhini was like one of them. And I'm like, actually that series was, I think, the turning point of my career. Like I was having a career, but from there it changed a little bit, like the trajectory, like it just tilted where it just went somewhere else. Right. So I always think of her, when I think of who are the people who have contributed to my career. And she's written a wonderful character. Nila was like amazing. It was so well written and it was so cute and yet so relatable. So thanks to actually, of course, the audience, and then creators like Nandhini who are like, no, we want female characters who have a lot of like, that's life. Like, do you live your life without like women around you? You can't. You wake up, you need your mom, you need your sister, you need your partner. So just like that, it's creators like Nandhini who are bringing that thing in for a screen space. Right. Yeah. And Kanna sir, ட்ரெய்லர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்குறப்போ எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்துட்டு, இப்போதான் ஒரு மாதம் முன்னாடி உங்களை லவரில் பார்த்தோம் இல்லையா? லைக் உங்களுடைய டிஃப்ரென்ஸ் கேரக்டரில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நீங்கள் கொடுத்துருக்கிறது கான்சியஸாக நீங்கள் வந்துட்டு டைப் காஸ்ட் ஆகவே எந்த சூழ்நிலை டைப் காஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால பண்ணுறதா? பிகாஸ் தட் இஸ் பிகாஸ் லவ்வரில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்போ அந்த எஸ்பெஷலி இந்த லுக்கு கொடுத்து ஒரு சின்ன மீசை தான் சேஞ்ச் இருக்குது. But இருந்தாலும் I can see that this is like playing something differentiate, even though I have not yet seen the series at all. So which is a great thing for an actor to have initial career area. So is this a conscious thing that you have? Yes, it is a conscious thing that ஏன்னா இது ஒண்ணுதான் சார். எப்போனா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரே மாதிரி இருக்க பிடிக்காது. நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அது பிடிக்கும். ஸோ ஐ திங்க் லைக் எனக்கு ஆக்டரா வந்து டிஃப்ரெண்டா கேரக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல எங்க பார்க்கணும்னு ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வர ரோல்ஸ்லயுமே கூட என்ன ஆயிடுதுன்னா, ஆக்டருக்கு இருக்கிற டைப் காஸ்ட் ஆகிற பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு ரோல் நல்லா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே காப் ரோல் நல்லா பண்றோம் அப்படின்னா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இவர் காப் ரோல் மட்டும் தான் நல்லா நடிப்பாருன்னு லைனா காப் ரோலே வரும். ஸோ அதனால அதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா நம்ம நோ சொல்றது தான் விஷயம். ஒருவேளை ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து நம்மளால வந்து டிஃப்ரெண்டா அதை கொடுக்க முடியுதுன்னா, நான் அதை தான் காட்ட விரும்புறேன். என்னால இதையும் பண்ண முடியும் அதையும் பண்ண முடியும்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல நானாதான் காட்ட விரும்புறேன். அதனாலதான் ரொம்ப கம்மியான செலக்டிவான ப்ராஜெக்ட்ஸும் பண்றது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டும் பிடிச்சிருந்து அந்த ரோலும் பண்ண முடியும். அந்த ரோலுக்கு என்ன தேவையோ, இப்ப இன்ஸ்பெக்டர் ரிஷிக்குலாம் மேம் ஃபுல்லா அது ஆல்ரெடி ஐயனார் எல்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணல. எனக்கு நான் 100% மேம் ஷோரா மேம் மீசை மட்டுமா நான் இது வரைக்கும் வச்சதே இல்லைன்னு. முறுக்கு மீசை வேணும், கழுத்துல ருத்ராட்சம் வேணும், கருப்பு கயிறு வேணும் அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு அவங்க மைண்ட்ல வச்சிருந்ததை எனக்கு அப்ளை பண்ணி பாக்குறாங்க. எனக்கு அது சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு வந்து எனக்கே பார்க்க பிடிக்கல. மீசை வச்சுட்டுலாம் வந்து ஐயோ இது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு ஐயனார் பார்த்துட்டு வேற எந்த லுக்கும் வந்து இவன் தான் அந்த மாதிரி எனக்குமே ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன் நான் அந்த கேரக்டர்ஸ. இப்படி ஒருத்தன் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம உருவத்துல அந்த கோயம்புத்தூர் கிராமத்துக்குள்ள ஒருத்தன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ என்ஜாய் டூயிங் திஸ் அண்ட் அதை கான்சியஸா தான் பண்றேன்.
ஏன்னா இந்த டைம்ல தான் சார் நம்மளால வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எனக்கு இதுல ஒரு மைனஸும் இருக்கு சார். என்ன விஷயம்னா, நீங்க தான் லவ்வர்ல நடிச்சீங்களான்னு கேட்பாங்க. நீங்க கைதி மண்டேல ஆமால, சாரி எனக்கு சுத்தமா இது எல்லாத்தையும் தாண்டி நேர்ல என்ன இந்த கேரக்டர்ஸா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது ஒரு மைனஸும் இருக்கு. பட் ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, எனக்கு அதான் நான் பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். ஏன்னா இந்த டைம்ல தான் நான் என்னால வந்து டிஃப்ரெண்டா லுக்ஸும் சரி, கேரக்டர்ஸும் சரி, ஸ்கிரிப்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் என்னோட பொட்டன்ஷியல் என்னன்றது எனக்கே தெரியும். ஸோ அப்படி பண்ணி பார்த்து கத்துக்கிற ஒரு இடத்த அமைச்சு கொடுத்த நந்தினி மேம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குமரவேல் சார், ஆக்டிங்கோட ஒரு பெரிய ப்ரெஷர்ஸ் வந்துட்டு நிறைய லைவ்ஸ் லிவ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க யூ பிளேட் அ லாட் ஆஃப் காப் ரோல்ஸ், கான்ஸ்டபிள் ரோல்ஸ் எல்லாம். நீங்க ஒரு போலீஸ் ப்ரொசீஜர்ல இருந்தாலும், இந்த மாதிரி போலீஸ் ப்ரொசீஜர்ல இருக்கிறப்போ, இல்ல ஒரு காப் ரோல் பிளே பண்றப்போ, ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு கேரக்டருக்காக தான் அனுப்புறீங்க. அந்த கேரக்டருக்கு அப்போ அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நீங்க பண்றீங்க. பட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா, do you get acting is also an opportunity for you to see the world, like see that world, like இப்போ போலீஸ் ஒரு ப்ரொஃபஷனை பத்தி இவ்வளோ ரோல்ஸ் பிளே பண்ணதால உங்களுக்கு டீப்பர் இன்சைட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குமா, கிடைச்சிருக்கா? அப்படிலாம் கிடையாது. கொடுக்குற சுச்சுவேஷன்ல டைரக்டர் அமைச்சு கொடுக்குற கலந்து நம்ம போய் பண்ண போறோம். ரைட். அது வந்து மொத்த காவல்துறையை நம்ம புரிஞ்சுக்கிறதோ, மொத்த என்ன சொல்றது, வன இலாக்காவை தெரிஞ்சுக்கிறதோன்னு வராது. ஏன்னா அந்த அளவு அப்படி வராது. கொடுக்குற இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதுதான். இப்போ வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கதாபாத்திரம் வந்து இந்த நேரத்துல இது சிந்திக்குது, இப்ப மாத்தி சிந்திக்குது, ரெண்டுத்துக்கு என்ன காரணம் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரைட்டரோ டைரக்டரோ சொல்லும் போது அப்ப உங்களுக்கு அதனோட இடம் அதிகமா கிடைக்கும். அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் அதை தீர்மானிக்கும். வாங்க சார் லெட்டர் கொடுத்துட்டு போங்கன்னா அங்க வந்து வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. லெட்டர் கொடுக்கறதும் செயல் தான். ஸோ அந்த வித்தியாசம் இதுல இருந்தது. எல்லா கேரக்டருக்கும் தனித்தனியா ஒரு குவாலிட்டி இருந்தது. 3 டைமென்ஷனல் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா கேரக்டருக்கும் இருக்கு. இப்போ எல்லாமே தனி இண்டிவிஜுவலாகவும் அவங்க இந்த சூழலை எப்படி பாக்குறாங்க, அவங்க என்ன வெளிப்படுத்தினாங்கன்றது இருக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். யூ வில் see someone else. ஸ்ரீகிருஷ்ணா சார், நீங்க வந்துட்டு யுவர் தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறதால கேட்குறேன். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இது லைக் ஃபேமிலி மேன்ல இருக்கிறப்போ தியேட்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ க்ரௌட், does that help you sort of deal with the pressure that comes with it? ஏன்னா இப்போ ஒரு கிரைம் வீடியோ மாதிரி சீரியஸ் எடுக்கிறோம், ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் ஒரு அதுக்கு பெரிய லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ has that helped you in some way? Does it come across? Definitely. I mean, theatre gives you a lot of pluses because you understand the ability to understand a character, the ability to understand the other actors around, ability to work together as a team. All this helps. So நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் ஒரே ஒரு விஷயம்னா எடுக்கிற விஷயம் தான், அவ்வளவுதான். எடுக்கிற விஷயம் வேற. நடிகனை பொறுத்த வரைக்கும் நாடகத்துல வர்ற அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நாம இதுக்குள்ள கொண்டு வந்தோம்னா, சினிமால என்ன தேவையோ கொண்டு வந்தோம்னா டிஃபரன்சஸ் நல்லாவே தெரியும். அண்ட் மாலினி, இது வந்துட்டு நீங்க கேமராக்கு பின்னாடி இருந்து தான் நாங்க பார்த்துருக்கோம். கேமரா பின்னாடி தான் நீங்க இருப்பீங்க. சர்ப்ரைஸ், வெல்கம் சர்ப்ரைஸ் நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது. அந்த சைட் போனதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாறிச்சு. இவங்க பண்றதெல்லாம் இவ்வளோ ஒரு உழைப்பு தேவைப்படுது, அதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குங்கிறது வந்துட்டு லைக் வெரி ஏபிள் டு see that and ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சு எனக்கு. அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய அப்சர்வ் பண்றதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சது, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்பேஸ் கிடைச்சது. சித்ராவை புரிஞ்சுக்க எனக்கு மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன வயசுல சும்மா காக்கி சட்டைங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஜென்ராவே ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு போலீஸ் ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் அது கேரக்டரா நமக்கு கிடைக்கும் போது நான் ரொம்ப கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணேன். என்டையர் டீம் முக்கியமா மேம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சித்ரா பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் இப்படி இருந்தேன், ஒரு 42 கிலோல இருந்தேன். இந்த கேரக்டர் வந்து
ஒரு போலீஸ் ரோலு, அதுக்கேற்ற நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு 1.5 வருஷத்துல நான் ஒரு 12 கிலோ 15 கிலோ நான் எடுக்க வேண்டியதா இருந்தது. எனக்குமே லைஃப்ல ஒரு பெரிய நல்ல சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டீம்ல ஒருத்தருமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒர்க் ஸ்பேஸா, நான் ஹார்ம்லெஸ் ஒர்க் ஸ்பேஸா, குயர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஸ்பேஸா நான் இதை ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு இந்தியன் சினிமா, கமர்ஷியல் சினிமானாலே ஒரு பயம். எங்கேயாவது நம்மளை புரிஞ்சுக்காம புள்ளி நடக்குமோ, ரிஜெக்ஷன் நடக்குமோ. எல்லாருமே வந்து ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ற என்டையர் க்ரூ வந்து ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் மெயின்டைன் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னு நான் நம்புறேன். That's very lovely to hear. And thank you so much to all of you. Thank you. Thank you. Thank you very much. Thank you.